நிலையில்லாத வாழ்க்கையில தானே சென்னை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த அதிகாரத்தை வச்சு நீங்க தமிழக மக்களுக்கு நடந்த நன்மை என்ன? சும்மா நாங்கள் 2000 ரூபா கொடுத்தோம் 1000 ரூபா கொடுத்தோம் இந்த மலிவு பிச்சை போடுற மாதிரியான ஒரு அரசியலே செய்யாதீங்க. மக்களை வந்து பிச்சைக்காரர்களாக கருதி கொண்டு இவர்களுக்கு இவ்வளோ போட்டால் போதும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இது ரொம்ப அபத்தம். அப்புறம் பாதிக்கப்படுறாங்க, நிவாரணமே கொடுக்க பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? வரலாறு நாங்க இங்க மக்கள் இயற்கையில வரலாறு காணாத மழை பெய்யுது. வரலாறு காணாத மழை இல்ல. நீங்க தவறான அரசியல் கொள்கைகள், கோட்பாட்டு கொள்கைகள்னால இன்னைக்கு சென்னையை நாசம் பண்ணி வச்சிட்டீங்க. சென்னையில வந்து மழை பெய்யுது, மழை பெஞ்சா தண்ணி உடைஞ்சு போறதுக்கு அத்தனை நதிகள், 3 நதிகள் போற ஒரு ஊர்னா சென்னைங்க. அது வேற எந்த ஊர்லயுமே தமிழ்நாட்டில் 3 நதிகள்லாம் போகல. அந்த நதிகள்ல தண்ணி இப்போ போதா? ஏன் போகல? நீங்க உங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல நீங்க குளிக்கிறீங்க, தண்ணி வெளியில வடிகால் ஓட்டை போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஓட்டையை அடைச்சு வச்சுட்டு குளிச்சிங்கன்னா தண்ணி நிரம்புமா நிரம்பாதா? இந்த ஒரு அடிப்படை அறிவும் கூட இந்த தமிழக அரசுக்கு இல்லையா? ஒரு லவ் ஸ்டோரிடா. டைரக்டர் தான் ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற?